ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன மந்த் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பக்கத்துலேயே தான் வந்துட்டு மந்த்லி ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். சரி, இந்த மந்த் வந்துட்டு ஒரு வேறு பிளான் போட்டு சரி டிமார்ட்டில் போயிட்டு நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணலாம், மந்த்லி தேவையான திங்ஸ் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி டிமார்ட் தான் போயிட்டுருக்கோம். சார் வந்துட்டு காலையிலேருந்து ஒரு பிஸியான வேலைக்கு போயிட்டார். இப்போ தான் வந்துட்டு அவருக்கு டைம் கிடச்சனால வந்திருக்காரு. யாருமே இந்த நேரத்துக்கு டிமார்ட் போக மாட்டாங்க. நாங்கள் தான் மணி 7 போகுது, 7 மணிக்கு டிமார்ட் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் தான், போயிட்டு என்ன வாங்குகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் எதாவது சொல்கிறதுக்கு விரும்புகிறீங்களா பவுல்? ஏதாவது சொல்லுங்கள், பேசுங்க. காலையிலேருந்து எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லுங்கள் வீடியோவில். எங்கே போனோம்? ரெண்டுக்கு போனாலும் அது வீட்டுக்கே வரல. ரெண்டுக்கு போகிறதுனாலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வரலைங்க. இன்றைக்கி தான் வந்துட்டு வீட்டுக்கு எங்களையும் எங்கள் பையனையும் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. அதனால் இப்போ தான் வந்திருக்காங்க. அதனால் நாங்கள் இப்போ தான் வந்துட்டு டிமார்ட்டுக்கே போகிறோம். நீ போயிட்டு எத்தனை மணிக்கு வருவோம்னு தெரியல, பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் இந்த மந்த் வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு டிமார்ட் போயிட்டுருக்கோம். டிமார்ட்டில் போயிட்டு ஒரு 3 மந்த்துக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் 3 மந்த்துக்கு வந்துட்டு இந்த க்ராசரி ஷாப்பிங்க்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். பார்க்கலாம் அது வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு மந்த்லி வந்துட்டு 2500க்கு மேலே வந்து நாங்கள் வந்து க்ராசரி ஷாப்பிங்கே பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து செட் ஆகலை. அதனால் 3 மந்த்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 மந்த்துக்கு நம்ம வந்து ஷாப்பிங்கே போகக்கூடாது. க்ராசரி ஷாப்பிங்கே போகக்கூடாது. ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்கோம். அது வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, எங்களுக்கு வந்து அமௌண்ட் சேவ் ஆச்சா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள். சரியாக போரடிச்சிச்சு காலையிலேருந்து. காலையில் வந்துட்டு இன்றைக்கி தைப்பூசதுனால வந்து காலையில் கோயிலுக்கு போனோம். நான் எங்கள் அம்மா கூட போயிருந்தேன். இப்போ வந்துட்டு டிமார்ட் தான் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண. ஐஃபோன் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு ஸ்டோரேஜ் பற்றின கவலை வந்துட்டு ரொம்ப நிறையா இருக்குது. ஒரு 4 வீடியோ எடுத்தாலே ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுது. இப்போ நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் இருந்தாலும் என்னோடய ஐஃபோன் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பரவாயில்ல, இதான் எல்லா டைமும் வந்துட்டு ஏதோ ஒன்று மாற்றி தான் ஆகும். முன்னவே வச்சுட்ருக்க முடியாதே. சார் வந்துட்டு தெருப்பு இருக்கிற ஏரியா இதுதான், இடிகரை. ஏன் போல் இப்போல்லாம் நீங்கள் வரதே இல்லை? சும்மாங்களாம், நம்ம விட்டால் தானே வருவாங்க. ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது இந்த இடமே. இன்னுமே நாங்கள் போகலங்க. வீட்டிலேருந்து கிளம்பி 1/2 மணி நேரம் ஆக போகுது. நாங்கள் நீ எப்போ டிமார்ட் போயிட்டு எப்போ ரிட்டன் வீட்டுக்கு வர போகிறோன்னு தெரியல. டிமார்ட் நீ எத்தனை மணி வரை திறந்துருப்பானு தெரியல. அவன் க்ளோஸ் பண்ணுறனால தான் நாங்கள் வருவோம்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலுமே வந்துட்டு ஒரே வந்துட்டு காவடி. எங்கே சுற்றினாலும் நம்மளை வந்து யூட்டர்னே போட்டு விடுறாங்க. வழி தெரியாமல் நாங்களே போயிட்டுருக்கோம். எங்களை வேற யூட்டனை போட்டு கடுப்பேற்றுறாங்க. டிமார்ட்டில் வந்துட்டு சரியான கூட்டம். என்னால் வந்துட்டு அங்கே வீடியோ எடுக்கவே முடியல. இன்றைக்கி சண்டேனால செம்ம கூட்டமாக இருந்துச்சு. டைம் வேறு ஆனனால டக்குன்னு வந்துட்டு திங்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு மட்டும்தான் எனக்கு டைமே இருந்துச்சு. அதனால் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஒரு சின்ன கிளிப்பிங் தான் இருந்துச்சு. அது வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். நாங்கள் ஒன்று நினச்சிட்டு போனால் அது ஒன்று நடந்த மாதிரி தான் இருந்துச்சு. திங்ஸ் அதிகமாக ஒன்றும் வாங்கலை, கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். இருந்தாலுமே வந்துட்டு பில் வந்துட்டு எகிரிடுச்சு. ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டாக வந்துட்டு எங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன் போல்
டிமார்ட்காரன் இதுல வந்துட்டு போயிடலாமா? ஏமா எதில் போகலாம்? நம்ம எதில் வந்தோம் ஞாபகம் இருக்கா என்ன? நம்மளை வந்துட்டு டிமார்ட்காரன் வந்து செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? எந்த விஷயத்தில் ஏமாத்துறான்னு நீ சொல்கிற? காசு தான். நமக்கு வந்துட்டு ப்ரைஸு கம்மியாக இருக்குன்னு வச்சு நம்மளை அதிகமாக வாங்கி நம்மளை கடனாளியாக்கி விட்டுறான். அது உண்மைதாங்க. நான் வந்து எல்லாத்துலேயும் ப்ரைஸ் வந்து நம்ம நினைக்கிறோம் வந்துட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய எடுப்போம். ஆனால் நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு கடைக்கு போகிறத விட டிமார்ட்டில் வந்துட்டு நம்மளோட நார்மல் இதை விட அதிகமாக ப்ரைஸ் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு 5 ரூபான்னு போட்டிருக்காங்க, நம்ம 5 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 4-5 எடுப்போம். எனக்கு அப்படி தோணுது, உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ எங்களுக்கு டிமார்ட் வந்தாலுமே வந்துட்டு 3 ரூபா, 3500 ரூபா, 4 ரூபா அப்படியே வந்துடுது. கம்மியாக வந்துட்டு வரதே கிடையாது. ஏன் போடு அப்படி தானே? ஆமாம், இங்கே ஜம்மு பிடிச்சிருந்தோம். நம்ம என்ன தேவையில்லாமல் வாங்கினோம் சொல்லு பார்க்கலாம். நம்ம என்ன ஏதாவது தேவையில்லாமல் வாங்கினோமா சொல்லு? தேவையில்லாம எதுவுமே வாங்கலை. தேவையில்லாமல் நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஆனால் எங்களுக்கே வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பில்லு வரல. அது எனக்கே தெரியும். நான் 1000 ரூபான்னு வந்துட்டு பில் வச்சுட்டு வந்தேன். 2000 ரூபான்னு வரும். இந்த டைம் நான் 2000 வச்சுட்டு வந்தேன். எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மணி வந்துட்டு 9 மணி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து என் பையனோட விட்டுட்டு வந்திருக்கேன். நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போனோம். அங்கேருந்து எனக்கு ஒரே ஃபோனாக வந்துட்டுருக்கு. என்ன பண்ணுறது? டிமார்ட் போகும்போது ஒரே ஸ்மைலி ஃபேஸாக வந்தவ டிமார்ட்லேருந்து வெளியே வரப்போ ரொம்ப சோகமாக வந்திருக்கேன். ஏன்னா பில் ஆகிடுச்சுங்க, நினச்சபடி இல்லை. நாங்கள் வந்துட்டு இப்போது வீட்டுக்கிட்ட வந்துட்டு வரப்போகிறோம். அதனால் வீடியோ வந்து முடிச்சுக்க போகிறேன். டிமார்ட் ப்ளாக்னு சொல்லிட்டு டிமார்ட்டே எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா அங்கே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. வீட்டுக்கு போயிட்டு நான் வந்துட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ பில் வந்துச்சுன்னா அது சொன்னால் நீங்கள் கண்ணு வச்சுருக்கீங்க. அதனால் 3000க்கு மேலே 4000க்கு கீழே நீங்களே எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கோங்க, கெஸ் பண்ணிக்கோங்க. கெஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு கமெண்டில் பண்ணுங்கள் எனக்கு ஆக்சுவலாக எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு வீடியோ முடிச்சுக்க போகிறேன். வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அதனால் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் என்னோடய வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் வந்துட்டு டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ உங்களுக்கு வந்து ரெகுலராக வரும், டக்குன்னு பார்க்க முடியும். ஓகே, பாய், குட் நைட். அதுக்கப்புறம் உங்களுக்கு சண்டே எப்படி போச்சு? தைப்பூசத்துக்கு எல்லோரும் வந்துட்டு முருகர் கோயிலுக்கு போனீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கீப் அவுலு பாய் சொல்லிடுறேன். பாய் பாய்.